ஹலோ கைஸ், வெல்கம் டு பிளாக் வெல்ஃப் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 படத்தோட ரிவ்யூ ஒட்டுக்காக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தங்கலான், தென் வந்து டிமாண்டி காலனி 2, தென் வந்து ரகுதாத்தா. இப்போ தங்கலான் பார்க்கலாம். தங்கலான் வந்து சியான் விக்ரம் நடிச்சிருக்காரு. டேரக்டர் வந்து பா ரஞ்சித், மியூசிக் வந்து ஜிவிபி. வேறு இந்த படத்தில் பார்த்தோம்னா விஎஃப்எக்ஸ் ப்ளஸ் வந்து சிஜிஐ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஒருத்தரையுமே ஒரு குறை கூட கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா பேய் மாதிரி நடிச்சிருக்காங்க, பேய் படம் மாதிரி இருக்கும். அதிலையும் அந்த பேய்களை வைத்து நடித்தது மிகவும் பிரமாதமாக இருந்தது. டைலாக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனித்தா மட்டும்தான் இந்த படத்தில் இருக்க டைலாக்ஸ் அண்ட் தென் அவங்க என்னத்துக்காக அப்படி பண்ணுறாங்க அது எல்லாமே புரியும். லைட்டாக உங்களுக்கு அந்த டைலாக் புரியலைனாலும் அடுத்த வர அந்த டைலாக் ரிலேட்டடாக இருக்க சீன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ அதுக்கேற்ற மைண்ட் செட்லேயே தான் நீங்கள் போகணும். அப்புறம் மியூசிக் வைஸ் பார்த்தோம்னா மியூசிக் வந்து இந்த படத்துக்கு பெரிய ஒரு பேக் போனாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து லேக் அடிக்கிற இடத்துல மியூசிக் மட்டும்தான் காப்பாற்றிருக்கு படத்தை. இத்தனை நாள் வந்து ரஞ்சித் அண்ட் சானா காம்போ தான் பெஸ்ட்டாகவே இருந்தது. ஆனால் அதை விட்டுட்டு இந்த வாட்டி சானா இல்லாமல் ஜிவிபி போட்டிருக்காரு. ஸோ வந்து மியூசிக் என்ன ஆக போகுது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிவிபி வேறு லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருந்தது. ஒரு சில இடத்துல மட்டும் ஓவர் ரைஸ்டு பிஜிஎம்மாக இருந்தது. எப்படி சொல்கிறதுனா வால்யூம் வந்து நார்மல் வால்யூமை விட ஓவர் ரைஸ்டாக இருந்தது. சைட்லேருந்து ஆடியன்ஸ் அப்படியே கத்துற மாதிரி. ஆனால் வந்து அது ஆடியன்ஸ் கத்துறதில்ல, எல்லாமே பிஜிஎம் தான். ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து தரமாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ஏதோ ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டோரினால் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவும் சேர்த்து அடி வாங்கிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த சின்ன பிளாட்டை வச்சுட்டு 1.25 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு இழுத்ததில் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் அடி வாங்கிச்சு. ஆனால் அந்த அடி வாங்கினது வந்து பெருசாக தெரியாத அளவுக்கு அவங்க வந்து விஷுவல்லையும் மியூசிக்லேயும் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் கொடுத்துட்டாங்க. அட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து செமையாக இருக்கும். தென் படத்தில் வந்து இந்த இல்யூஷன் சீன்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த ஹாலுசினேஷன் பண்ணிக்கிறது, அந்த பாஸ்ட்டில் நடந்ததையும் இப்போ கரண்ட்டில் நடக்கிறதே அப்படியே கோர்வையாக கொண்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுத்தது. அதுக்கு வந்து டீட்டெயிலிங் ஆனால் மூவியில் இல்லை, நம்மளே நமக்கு வந்து டீட்டெயில் பண்ணிக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு சில இடத்துல அந்த டீட்டெயிலிங் கொடுத்து. தென் வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா படம் வந்து கண்டிப்பாக 250 தாண்டி போயிருக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ போகும்னு தெரியல. பட் ஓகே, இட்ஸ் குட் ஃபார் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பா ரஞ்சித்தோட இந்த புது முயற்சிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் எல்லாம் கொடுத்துட்றலாம். அது தேட்டரில் நாங்கள் கொடுத்துட்டோம், நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்களும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிமாண்டி காலனி வந்து 2016 வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழித்து இப்போ பார்ட் 2 எடுத்திருக்காங்க. பார்ட் 2 வந்து அந்த அளவுக்கு இருக்கா இல்லையா, அது வந்து எனக்கு ஓகே, அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த சின்ன சின்ன க்யூரியாசிட்டி மட்டும் மிஸ் ஆச்சு. பட் மொத்தமாக பார்ட் 1க்கு பார்ட் 2க்கு கம்பேர் பண்ணும்போது ஓகே. அவங்க பண்ண சம்பவத்தில் நினைக்கும்போது இல்லை, அவங்க பண்ணது வேறு இருந்தாலும் இது வந்து பார்ட் 2 வந்து தரமாகவே இருக்குது. பெஸ்ட்டு தேட்ரிக்கல் த்ரில்லர் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து டிமாண்டி காலனி போய் பார்க்கலாம். இந்த படம் வந்து ஆஸ் யூஷுவல் த்ரில்லர் பட நாயகன் அருள்நிதி வந்து ஹீரோ. அவர் வந்து த்ரில்லர் படனாவே இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நடிப்பார். அதே மாதிரி தான் இந்த படமும் அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டு சூப்பராகவே நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் சூப்பர் டைரக்ஷன். அஜய் ஞானமுத்து போன படத்தில் தான் அத்தனை கெட்டப் போட்டு ஒரே பாட்டில் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் அப்படி இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்ஷன். டிமாண்டி காலனி 1ல் மாதிரியே இந்த இதுக்கும் அவரால் என்ன எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ போட்டு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே, அடுத்து வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, சீன்ஸு எல்லாமே பக்காவாக இருந்தது. வந்து அந்த ஹாரர் ஃபீலிங்கு, ஸ்பைன் சில்லிங்கு எல்லாமே தரமாக இருந்தது. உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நைட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கணுன்னா சூப்பர் படம் அது. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் நியர் தேட்டரில் பார்த்துருங்க. மியூசிக் ஆம்சிஎஸ் செமையாக பண்ணியிருக்காரு. டிமாண்டி காலனி வந்து மஸ்ட் வாட்ச் தேட்டரில். நல்ல ஹாரர் ஃபிலிம் லவ்வராக இருந்தாலும் இல்லை த்ரில்லரோட லவ்வராக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கு நல்ல படம். என்ன ஏ ரேட்டட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் மாசாக இருந்திருக்கும். சரி, ஓகே.
ரகுதாத்தா. இந்த படம் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபீமேல் லீட் ரோலை வச்சு பேஸ் பண்ண படம். தென் வந்து சுமன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து ஷான் ரோல்டன் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பேசிக்காகவே சொல்ல தேவையில்லை, ஷான் ரோல்டன் சூப்பராகவே மியூசிக் போடுவார். ஸோ மியூசிக் வைஸ் பார்த்தோம்னா படம் சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து காமெடி வைஸ் பார்த்தோம்னா படத்தில் வந்து நிறைய காமெடி இருந்தாலும் ஒரு சில இடத்து அது எப்படி சொல்கிறது, ஒரு 50% ஆஃப் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒரு 50% வந்து இந்த டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் காமெடி. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸும் ஓகே நல்லாயிருக்கு. தென் வந்து ஒரு ஃபிலிமுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ ஆல் அந்த 3 படத்துலேயும் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து டிமாண்டி காலனி தான். நேற்று வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே. என்னை கேட்டால் எதுவும் செலிப்ரேட் பண்ணுற நிலமையில யாருமே இல்லை. ஒரு பக்கம் வந்து கேரளா ஃபுல்லாக டெஸ்ட்ராய், இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபக்கிங் க்ரைம்ஸ் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் எதுவும் சேஞ்சஸ் ஆகலை. ஏன்னா திடீர்னு லாஸ்ட்டாக பார்த்த இந்தியன் தத்தா மாதிரி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஐ ஜஸ்ட் ஸ்பீக் த ரியாலிட்டி. எப்படி சொல்கிறது, எல்லாருமே இன்க்ளூடிங் எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் நம்ம இறங்கி கேட்காம நம்ம வந்து வெறும் ஜஸ்ட் சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதோட எல்லாருமே தான் நிறுத்திட்டுருக்கோம். ஸோ க்ரைம் பண்ணுறவன் ஜாலியாக பண்ணிவிட்டு ஈஸியாக தப்பிச்சு போயிட்டு தான் இருக்காங்க. எப்படி சொல்கிறேன், இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த இதவே வச்சுக்கலாம். ரீசெண்டாக ரீசெண்டாக நடந்தது எல்லாமே அப்படி தான் இருக்கு. ஸோ இந்த கோட்ஸை கொஞ்சம் மாற்றிட்டு எல்லோரும் அவங்கவுங்க சைடில் இருக்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணாவே நிறைய இது சால்வ் ஆகும். மீம் சொல்லி நிறையா பார்த்துருப்பீங்க. உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் குழந்தையில அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் அவங்க பெருசாகி நடந்துக்கிறதுல இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் சின்ன வயசில் எதுவுமே பண்ணாமல் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு விட்டுட்டிங்கன்னா அடுத்து வந்து இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஒர்க்கு டியூட்டி பார்க்காம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் டியூட்டியை பாருங்கள். சில்ட்ரன்ஸுக்கு வந்து நல்லதை சொல்லிக் கொடுங்க. அவங்கள கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்க, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருப்பான். ஃப்யூச்சரில் இப்படி தான் வந்து நிற்கும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேரண்ட்ஸ் வீட்டில் வந்து அவங்க சில்ட்ரன்ஸை வளர்க்குறது இப்போ நான் குரலாக சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கணும். தென் வந்து எங்கே போனால் எப்படி நடந்துக்கணும், போத்து ஜென்டருக்கு தான் நான் சொல்கிறது. தென் வந்து வெளியே போனால் எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுக்குறதுல தான் இருக்குது. நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நைட்டு தனியாக அது போத் ஜென்டருக்கு தான். நைட்டு தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டு வீட்டுக்கு வந்து பத்திரமா சேர்ற வரைக்கும் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் த ரியல் இண்டிபெண்டன்ஸ். அது வரைக்கும் ஐ திங்க் எனிவே அந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தவங்களுக்காச்சும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் பிலேட்டட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இருந்தாலும் அவங்கவுங்க டியூட்டி கரெக்டாக பார்த்தாவே இந்த மாதிரி க்ரைம்ஸ் எல்லாமே கம்மியாகும். தென் வந்து பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி க்ரைமுக்கு வந்து கொஞ்சம் சிவியராக பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இதை நான் பேசின பற்றது, என்னோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து தேவையில்லாமல் நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு தோன்றதை அவங்க போடுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சோஷியலாக ஒரு அக்கறை எடுத்து ஒரு சில வீடியோஸை போடுறதா இருந்தாலும் சரி, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு நல்லது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குட் கைத்தட்டலாம். ஸோ ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பிளாக் வெல்ஃப். நன்றி, வணக்கம்.